என்னடா கோபால் இங்கே உட்காந்துருக்க? போராட்டம் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன். போராட்டமா? எதுக்கு? ஏன்? இல்லை, என் ஓட்டு யாரோ போட்டாங்க, அதான். உன் ஓட்டு யாரோ போட்டாங்களா? என்ன வச்சு? ஏன் எந்திரி ஃபஸ்ட்டு. எந்திரி. என்ன விஷயம்டா? இல்லை, என் ஓட்டை யாரோ திருடு ஓட்டை போட்டாங்க. ஏன் என்னாச்சு? எதுக்கு? ஏன் அப்படி? நீ போடல ஓட்டு போயிட்டு? நான் ஓட்டு போடல. ஓட்டு போட போனால் இதில் பேர் இல்லை, அதில் இல்லை அப்படிங்க. ஏன் எதுக்கு? என்ன விஷயம்? எனக்கு 26 வயசு ஆகுது. சரி. என் உரிமையை நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? சரி. அதனால நான் போராட்டம் பண்ண போகிறேன். நீ சீக்கிரம் போக வேண்டியதானே காலையில்? நான் போனேன், பஸ் விடலையா? 5 மணிக்கெல்லாம் போயிட்டேன். காலையில் 5 மணிக்கெல்லாம் இருந்துச்சு. 8 மணிக்கு சங்கரங்கோயில் போனோம். அதனால இங்கேருந்து 5 மணிக்கெல்லாம் கிளம்பி பஸ் ஸ்டாண்டு போயிட்டு பஸ் விடல. சரி, பஸ் விடலன்னா அப்புறம் உனக்கு மட்டும் தான் விடலையா? ரொம்ப பேருக்கு விடலையா? நிறைய பேத்துக்கு விடல. பஸ் விடாமல் என்ன பண்ணாங்க தெரியலையே. போய் கேட்டீங்களா? இதில் போய் கேட்டீங்களா? டிப்போவில் போய் கேட்டேன், பஸ் அவங்க விடலை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியாது? அப்போ எல்லாருமே ஊருக்கு போகவே இல்லையா? நிறைய பேர் போல. என்னடா அப்படி சொல்கிறேன்? அப்புறம் எப்படி ஓட்டை வந்து வேற? அப்புறம் எப்படி ஊருக்கு போனேன்? லேட் ஆயிடுச்சா? லேட் ஆயிடுச்சு. லாரியில் போனியா? லாரியில் போல, கோயம்பேட்டில் இது லாரி இருந்துச்சு. ஆமாம். அதில் ஏறி அடி எங்கள் வீட்டில் இறங்க. நீ போகிறதுக்குள்ளே ஓட்டை போட்டாங்களா? இது என்னடா இந்த படத்தில் வர இது மாதிரி இருக்கு? விஜய் படத்தில் ஏதோ ஒரு படத்தில் விஜய் ஓட்டை போட்டுருவாங்களே, அந்த மாதிரில இருக்குது. ஆமாம். அவன் ஒரு ஓட்டுக்கண்டி போறேன்னா இப்போ நான் ஏன் ஒரு ஓட்டுக்கண்டி நான் போராடுறேன்? இப்போ ஏன் இங்கே எதுக்கு உட்காந்துருக்க? டிரான்ஸ்ஃபர் இபி போஸ்ட் பக்கத்தில் ஓட்டு போட வரல. அங்கே தான் ஓட்டு இது நடந்துச்சு. தான் இந்த எதுக்கு உட்காந்துருக்கேன்? இங்கே எதுக்கு உட்காந்துருக்கியா? யார்ட்டா போய் கேட்டியா? போயிட்டு உள்ளே போயிட்டு கேட்டேன். அவங்க ஓட்டு போட்டாங்க அப்படிங்க. வேற நான் என்ன பண்ணுறது? உன் ஓட்டை போட்டான்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொண்டு அதான் கொடுக்கணும், போய் கொடுக்கணும். என்னங்க அநியாயமாக இருக்குது? அப்போ நீ அவ்வளோ இப்போ யார் மேலே தப்பு? இது ஃபால்ட்டு இது ஓ மேலே ஃபால்ட்டா இல்லை வந்து பஸ் விடாத தான் ஃபால்ட்டா? பஸ் விடாத தான் ஃபால்ட்டு. ரொம்ப பேர் இது நான் யூடியூப்பில் நான் பார்த்தேனே, ரொம்ப பேர் பார்த்தேன் தலைவரை. யூடியூப்பில் நிறைய பேர் பஸ் விடாமல் என்னால் ஓட்டு போட போக முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதான் அந்த இதுதான் நானும் இப்போ புலம்பிக்கிட்டு இருக்கேன். யாரா அப்படி சொல்கிறேன் அவருக்கு? இப்போ அதுக்கு இப்போ என்ன செய்ய போகிற? போராட்டம் தான் பண்ணணும். வேற நீ ஒரு ஆளை போராட்டம் என்ன பண்ணுறது? ஒரு ஆள் போராடங்களே 4-5 பேர்த்து கூட்டா போராட முடியும். ஒரு ஆள் ஓட்டு போட வரலன்னா ஒரு ஆள் தான் போராடி ஆகணும். வேற என்ன பண்ணுறது? சரி, அது நீ பேசாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டாக கொடு. அவங்க எடுத்து அவங்க வந்து போராடிடுவாங்களா? அவங்க போராட மாட்டாங்கடா. யார் என் ஓட்டை போட்டதுன்னு சொல்லி அந்த டயத்தில் யார் என் ஓட்டை போட்டதுன்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அதெல்லாம் போலீஸ் எல்லாம் எட்ட விடாது. போலீஸ் எல்லாம் விடாது. நம்ம தான் போராடணும். நீ தாண்டா உள்ளே போயிட்டு போல்டா பேசுனேன். உள்ளே போயிட்டு பேசுகிற போயிட்டு போல்டா பேசு. நான் போட்டு வந்தேன் ஓட்டுவேன். ஓட்டியா போல்டா போய் பேசு. சரி, காட்டு ஓட்டு எங்கே போட்டுருக்கீங்க? அதான் அங்கே எங்கள் ஒய்ஃபு எடுத்து போயிடுச்சு. சிட்டியெல்லாம் சிலிப்பெல்லாம் எடுத்து போயிடுச்சு. அவங்களை அனுப்பி விட்டு தான் அப்படியே வர்றேன். வந்து பார்த்தா நீ உட்காந்துருக்கேன். ஓகே. இப்போ நீ உள்ளே போயிட்டு தேர்தல் அதிகாரிகிட்ட கேளு. அவர்கிட்ட கேட்டு அவர் என்ன சொல்றாரு? உன் ஓட்டை ஏற்கனவே போட்டாங்கப்பா அப்படிங்கிறாரு. நான் என்ன பண்ணுறேன்? நான் இன்னும் ஓட்டே போடல சார் அப்படிங்க. உன் ஓட்டு போட்டாச்சுப்பா. போட்டு யார் என் ஓட்டை போட்டது? நான் தானே ஓட்டு உரிமையானு சொல்லி கேட்க வேண்டிய நீ? கேட்டேன். உன் ஓட்டு போட்டாங்கப்பா. அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்க. நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நாங்க அநியாயமாக இருக்குது. ஏதாவது சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? ஒரு விரல் புரட்சி தான். ஒரு விரல் புரட்சியா? எங்க விஜய்க்கு பண்ண சமயத்தில் விஜய் பாபு நடந்து தெரியுமா? என்னது? இந்த சர்க்கார் படம் பார்த்தீங்களா? ஆமாம்மா. விஜய் பாட்டில் வந்து போராட்டம் பண்ணி அந்த ஓட்டை வாங்கி கொடுத்தாருல. ஆமாம். அந்த மாதிரி இவருக்கு வந்து இப்போ ஓட்டை போராடி தான் வாங்கி கொடுக்கணும். இவன் ஓட்டை எவன் போட்டாலும் கண்டுபிடிக்கும். மணி ஆகி போச்சாடா. இனிமேல் எப்படா நீ போராடி ஓட்டு வாங்குவேன்? ஏங்க மணி 6 போகுது. இனிமேல் அவன் தான் முடிஞ்சு போச்சு. நேரம் போட்டிருப்பாங்க. அது எவனா போட்டு போயிட்டான். அதுக்கு முதல் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறது? இனிமேல் கண்டுபிடிச்சி என்ன செய்ய போகிற? இதுக்கப்புறமே ஓட்டு யார் போட்டான்னு தேடி கண்டுபிடிச்சி பழி வாங்க போறியா? இது என்ன படத்து கதை மாதிரி இருக்கு? படத்தில் உள்ள கதை மாதிரி இருக்கு. தேடி பிடிச்சி எப்படி பழி வாங்கி என்ன செய்ய போற? உன்னால அவனை அடிக்க முடியுமா? அடிச்சிடும். ஆள் ஒல்லியா இருக்கியா? ஆள் ஒல்லியா இருந்தா மனசுல தைரியம் வெறி இருக்கு. என் ஓட்டு திருட்டி போடுறது எப்படி உனக்கு பொறுமை? யார் கொடுத்தா அப்படின்னு? ஆமா, கேட்க மாட்டேன். பயங்கரமா பேசுறாப்லங்க. அப்பா சரி, ஓகே. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரர் இருக்காரு, அவர் சொல்லட்டுமா? உனக்கு தெரிஞ்ச போலீஸ்காரர் அவர் சொல்ற இந்த மாதிரி அவருக்கு ஒரு 1000 ரூபா 2000 காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். 2000 3000 காசு கொடுத்தீங்கன்னா அவர் யாரு போட்டாருன்னு சொல்லி கண்டுபிடிப்பாரு. 2000 போகிறதுக்கு அவன் எங்கே போவான்? நீ என்ன கடை வாங்கி கொடு. 2000 நாங்கள் இப்போ தான் கடையில் வேலை கேட்டு வந்துருக்கேன். சரி, வேலை போயிட்டு சம்பாரிச்சா காசு கொடு.
ஓட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வந்த பிறகு நான் போய் சம்பாதி என்ன பண்ணுறது? நீ தானே சொன்ன அவனை நான் கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லி. கண்டுபிடிக்க போறேன்னு தான் சொன்னேன். ஆ. ஓட்டு முடிஞ்சு ரிசல்ட் வந்த பிறகுலாம் கண்டுபிடிக்க முடியாது. அதோட விட்டுட்டேன். ஓகே, அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். நீ பாரு, நான் எதுக்கு நான் தெரிஞ்ச அவர் போலீஸ்காரர் இருக்கார்ல அவர்கிட்ட சொல்கிறேன். ஓட்டே போட்டு முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் சொல்லிங்க விடு. அப்போ நீ தான் போராட்டம் பண்ணுறேன்னா? போராட்டம் பண்ணதான் போராட்டம் தான் தெரியல. எவ்வளோ காசு வாங்கினியா ஓட்டுக்கு? ஓட்டுக்கெல்லாம் காசு இல்லைங்க. ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்களாம்ல? யார் எடுத்தேன்? வேட்பாளர்கள் கொடுத்துருக்காங்களே காசு? இல்லை. பொய் சொல்லாதடா, வாங்கி பாக்கெட்டில் வச்சுருப்பேன். தப்பு செய்யாதடா டேய். விஜய் வந்து காசு வாங்காத பிறகு நான் எதுவுமே வாங்கல. அப்போ உன் ஓட்டு விஜய்க்கு போட தான் நீங்கள் இருந்திருக்க. அதனால தாங்க உன் ஓட்டை சொல்லியிருக்காங்க. ஏன் தும்புறான்? சரியா? அதனால தான்டா உன் ஓட்டை போட்டிருக்காங்க. புரியுதா உனக்கு? நீ விஜய்க்கு போட்டுன்னு தெரிஞ்சு தான் இவன் ஓட்டை எடுத்து போட்டிருக்காங்க. புரியுதா உனக்கு? பரவாயில்ல விட்டு நம்ம பார்த்துக்குவோம். எனக்கு தெரிஞ்ச போலீஸ்காரர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்கிறேன். சொல்லி உன் ஓட்டை சொல்லிடுவோம். சரி உட்காரு, நான் போலீஸ்காரர் சொல்லி வர சொல்கிறேன். வர சொல்லுங்க. கண்டிப்பாக வர சொல்கிறேன். கரெக்ட்.